ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி ஹிஸ்ட்ரியோட ஃபுல் ரிவிஷன் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான் முகலாயர்கள் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மராத்தியர்கள் இந்த மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்லாம் ஆட்சி செஞ்சுட்டு வந்தவங்க தான் 18ஆம் நூற்றாண்டில். இவங்கள தான் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாவே சிவாஜி தான், சத்ரபதி சிவாஜி தான் மராத்தியர்கள்னாவே ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? இவர் தான் முகலாயர்களை வீழ்த்துறதுல முக்கிய பங்கு இந்த மராத்தியர்களுக்கு இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், பறையன்பேட்டை, செஞ்சி இங்கெல்லாம் மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. மராத்தியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள் என்ன? ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் அவங்களோட இடம்தான், நிலப்பகுதி தான். ஓகேவா? அதை கொங்கணம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட நிலங்களை எப்படி இருக்கும் அப்படின்னா மலைகளாக இருந்திருக்கு. ஓகேவா? செங்குத்தான மலைகள், ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும். செங்குத்தான மலைகள், ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும். அதே மாதிரி பள்ளத்தாக்குகள் இருந்திருக்கு. தனியாக அவங்களுக்கு கோட்டைன்னு கட்ட தேவையில்லை. ஓகேவா? அந்த மலையே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்களாக இருந்திருக்கு. இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான புவியியல் கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அவங்களோட தாக்குதல் முறை கொரில்லா தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொரில்லா தாக்குதல் அப்படின்னா என்னென்னா, மறைஞ்சிருந்து மலைகள் பின்னாடி மறைஞ்சிருந்து ஒரு இரவு நேரத்தில் ஒரு மின்னல் போன்று பாய்ந்து தாக்குறதா இந்த கொரில்லா தாக்குதல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மராத்திய வீரர்கள்ட்ட விஸ்வாசம், அவங்கள்ட்ட ஆற்றல், இது எல்லாமே இருந்திருக்கு. முகலாயர்கள்ட்ட நிறைய படை வீரர்கள் இருந்திருப்பாங்க, படை தளபதிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் மராத்தியர்கள்ட்ட கொஞ்சமாக ஆளுங்க இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் இந்த மராத்தியர்கள் எழுச்சி பெறறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு மெயின் ரீசன் பக்தி இயக்கம். பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மராத்தியர்கிட்ட ஒற்றுமை உணர்வு மேம்பட வழிவகை செஞ்சுருக்கு. ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் இவங்க எல்லாருமே பக்தி இயக்க பெரியோர்களாக இருந்திருக்காங்க. மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுல சிறந்து விளங்கியிருக்காங்க. துக்காராம், ராம்தாஸ் பொறுத்த வரைக்கும் சிவாஜியின் மேலே இவங்களோட ஆதிக்கம் இருந்திருக்கு. இந்த பக்தி இயக்க பெரியோர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிராமண வகுப்பை சார்ந்தவர்களாக இல்லாமல் சமூகத்திலோட அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகை அலங்காரம் செய்கிறவர், ஒரு பருத்தி நெசவு செய்கிறவர், இந்த மாதிரி தான் இவங்க பக்தி இயக்க பெரியோர்கள்லாம் இருந்திருப்பாங்க. இது நீதிபதி ரானடே, MG ரானடேன்னு இருக்காரு இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. இன்னும் வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களே பார்த்துருப்போம். அவுரங்கசீப் தக்காணத்தை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு தக்காணத்து மேலே அவருக்கு ஒரு இது இருந்திருக்கு. ஓகேவா? தக்காணத்தை நம்ம கைப்பற்றி ஆகணும், அங்கே ஆட்சியை முகலாயர்களோட ஆட்சியை நம்ம நிறுவி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஸோ தக்காணத்திலேயே ஒரு 25 வருஷங்கள் அவர் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ முகலாயர்களோட கருவூலம் இந்த பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் போன்ற பகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருவூலங்கிறது காலியாகிடுது. அதுக்கு அடுத்து தான் சிவாஜி வராரு. ஷாஜி போன்ஸ்லே, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியோட தந்தை தான் ஷாஜி போன்ஸ்லே. இவர் அகமது நகர், பீஜப்பூர் இந்த சுல்தான்கள்லாம் பணியாற்றிருப்பார். ஷாஜஹான்கிட்ட கூட வேலை பார்த்துருப்பாரு ஷாஜி போன்ஸ்லே. மராத்தியர்கள் ஃபஸ்ட்டு குதிரைப்படை வீரர்களில் தான் முகலாயர்கள்ட்ட இருந்தாங்க. ஓகேவா? குதிரைப்படையில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துருப்பாங்க மராத்தியர்களோட வரலாறை பொறுத்த வரைக்கும். சிவாஜி வருவார். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் மராத்தியர்களில் பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிரதம அமைச்சர்களை பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி அவரோட வம்சத்தினர் 4-5 பேர் வந்ததுக்கப்புறமா பேஷ்வாக்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அரசர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேரளவு தலைவர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மராத்தியர்களோட எழுச்சிக்கான காரணங்கள். நம்ம முழுக்க இதில் ஃபஸ்ட்டு நல்லா பார்க்க போகிறது சிவாஜியை பற்றி. ஓகேவா? அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு, என்னென்ன அவரோட இராணுவம் எப்படி இருந்திருக்கு, அவரோட நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு, மக்கள் எப்படி இருந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி சிவாஜியை பற்றின ஃபுல் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே சொன்னோம் இல்லையா. ஷாஜி போன்ஸ்லேக்கும் ஜிஜாபாய்க்கும் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி. இதில் நிறைய பேர் வரும். ஓகேவா? இவங்கன்னு நிறைய பர்சன்ஸ் இந்த மராத்தியர்களில் வரும்.
இப்போ முகலாயர்களில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6-7 அரசர்கள் தான். டெல்லி சுல்தான்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. பட் இதில் வந்து நிறைய பேர் வருது. ஸோ அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாஜி போன்ஸ்லேக்கு 2 ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு ஆல்ரெடி இன்னும் 2 தம்பிங்க இருப்பாங்க. வெங்கோஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் ஷாம்பாஜி அப்படின்னு சகோதரர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வெங்கோஜியை தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, அதை ஆட்சியை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்துருப்பாரு சிவாஜி. ஒன்றொன்னா பார்க்கலாம். சிவாஜி 1627 பிறந்திருக்காரு. இவரோட அம்மா ஜிஜாபாய், அப்பா ஷாஜி போன்ஸ்லே. ஓகேவா, இவங்க தான் அவங்க அம்மா அப்பா. இவர் தான் சத்ரபதி சிவாஜி. 627 பிறந்திருக்காரா. ஷிவ்னர், ஜுன்னார் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஷிவ்னேர் அந்த இடத்துல பிறந்திருக்காரு சிவாஜி. ஷாஜி போன்ஸ்லேவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா அவங்க அம்மா வழியில் பார்த்தோம்னா தேவகிரி யாதவ மன்னர்கள் வழியில் வராரு. அப்பா வழியில் வந்து மேவாரோட சிசோடியாக்கள் வழியில் வராரு. ஃபஸ்ட்டு வந்து மாலிகாம்பர், முகலாயர்களில் பார்த்துருப்போம் மாலிகாம்பர்னு. ஸோ அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தான்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஷாஜி போன்ஸ்லே. இதுதான் அவரை பற்றின வரலாறு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிஜாபாய் வந்து இவரோட முதல் மனைவி. ஸோ இவரையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க பையன் சிவாஜியையும் பூனாவோட ஜாகிர்தாராக இருக்கிற தாதாஜி கொண்டதேவ், இவர் இம்பார்ட்டண்ட்டு, அவர்கிட்ட அவரோட பொறுப்பில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு ஷாஜி போன்ஸ்லே. ஸோ சிவாஜியின் பாதுகாவலர் யார் இல்லை குரு யார் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ்னு எழுதணும். ஓகேவா. ஸோ ஜாகிர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நிலமாக கொடுப்பாங்க. ஓகேவா, அரசோட இராணுவ மற்றும் நிர்வாக சேவைகளுக்காக நிலமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நிலத்துலேருந்து பணம் வரும் இல்லையா, அந்த பணத்தை வச்சு அரசுக்கு அதை கொடுக்கணும். அதுதான் வந்து ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகிர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்படி இருந்த ஒரு ஜாகிர்தாரான தாதாஜி கொண்டதேவ்கிட்ட பொறுப்பில் வந்து சிவாஜியை விட்டுருவாங்க. அங்கே அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவிட்ட பூனாவில் இருக்க மாவலிங்கிற பகுதி. ஸோ அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் அங்கே இருக்கிற மக்களுமே வந்து ரொம்ப விஸ்வாசத்தோடு இருப்பாங்க. சிவாஜியை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேவா. அதே மாதிரி பக்தி இயக்கமும் வந்து இவங்களோட இதில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மதகுரு யார் அப்படின்னு கேட்பாங்க. சிவாஜிக்கு ராம்தாஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இராணுவ வெற்றிகள் இப்படி இருந்த சிவாஜி எப்படி வராரு அப்படின்னு பார்க்கலாம். அவரோட 18வது வயசு 1645, 1627 பிறந்திருப்பார். ஓகேவா. 18வது வயசில் இராணுவத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றிட்டு வருவார். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், கோண்டுவானாங்கிற கோட்டையை கைப்பற்றுறாரு. அப்புறம் தோர்னா அப்படிங்கிற கோட்டை பீஜப்பூர் சுல்தான்கிட்டே கைப்பற்றுறாரு. ஓகேவா. பீஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் யார் வேலை பார்க்குறா, அவங்க அப்பாவே பீஜப்பூர் சுல்தான் தான் வேலை பார்க்குறாரு. ஆனால் இவர் அங்கே இருக்க கோட்டையே என்ன பண்ணுறாரு, அவங்க பொறுப்பில் இருக்க கோட்டையே கைப்பற்றுறாரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ராய்கர் அப்படிங்கிற கோட்டையை கைப்பற்றி அதை திரும்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புனரமைத்திருக்காரு, கட்டி அதாவது அதை சரி பண்ணியிருக்கார். ஓகேவா. இந்த ராய்கர் கோட்டைங்கிறது முக்கியம். ஏன்னா சிவாஜி வந்து முடிசூட்டுதல் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ராய்கர் கோட்டையில் தான் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா 1647 தாதாஜி கொண்டதேவ் யார், இவர் சிவாஜியோட பாதுகாவலர், இவர் வந்து இறந்துருவார். ஓகேவா. அப்போ அவர் அப்பா பொறுப்பில் தானே இருக்கும் அந்த ஜாகிர், அதையும் வந்து சிவாஜி எடுத்துக்குவார். ஸோ தாதாஜி கொண்டதேவ் இறந்ததுனால அந்த பகுதியும் வந்து சிவாஜி எடுத்துக்கிறார். இவங்க படையில் வந்து ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவலின்னு சொன்னோம்லையே அந்த பிளேஸு. ஸோ அந்த காலாட்படை வீரர்கள் தான் வந்து சிவாஜிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றுறாரு. புரந்தர் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோட்டை. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரை வந்து சிறுமைப்படுத்தி சிறையில் அடைக்கிறாரு பீஜப்பூர் சுல்தான். ஏன் அடைக்கிறாரு, அவங்க பையன் என்ன பண்ணுறாங்க, அவரோட பீஜப்பூர் சுல்தானோட கோட்டையை கைப்பற்றுறாரு இல்லையா, அப்போ உங்கள் பையன் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாஜி போன்ஸ்லேவை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நிபந்தனையெல்லாம் விதித்து ஷாஜியை வந்து விடுதலை செய்கிறாங்க. சிவாஜி வந்து நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஸோ ஷாஜியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விடுதலை செஞ்சுட்டாங்க. 1649 55 வரைக்கும் சிவாஜி எதுவுமே செய்யலை. அதாவது இந்த இராணுவ செயல்பாடுகள் போய் கோட்டையை கைப்பற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் இதுலேயும் அவர் ஈடுபடாமல் இருக்கார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேப்பில் நிர்வாகத்தை அதிகாரத்தையும் வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுல டைம் செலுத்தியிருக்காரு, கவனத்தை செலுத்தியிருக்காரு.
இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பா இறந்துருவார், ஷாஜி போன்ஸ்லேயே இறந்துருவார். ஸோ ஷாஜி போன்ஸ்லேயே பிடிச்சி வச்சுக்கிட்டு தானே அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஷாஜி போன்ஸ்லேயே இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார், திரும்ப அவரோட இராணுவ செயல்பாடுகளை ஆரம்பிச்சிருவார். போய் கோட்டையை கைப்பற்றுறது இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார் சிவாஜி. கேப் விட்டதுக்கப்புறமா ஜாவ்லி அப்படிங்கிற பிளேஸை கைப்பற்றுறாரு. ஓகேவா, அதுக்கு ஜாவ்லிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் பிரதாப்கர் அப்படின்னு ஒரு புதிய கோட்டையை கட்டுறாரு. இதுக்கடுத்து ஒவ்வொருத்தர்ட்டையும் என்னென்ன போர் செஞ்சாங்க, என்னென்ன மோதல் வருது சிவாஜிக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பீஜப்பூருக்கு எதிரான மோதல். பீஜப்பூரில் பொறுத்த வரைக்கும் வந்து இரண்டாம் அடில் ஷா அப்படிங்கிறவர் பொறுப்பேற்று வராரு. இதுக்கிடையில் என்ன ஆகும்னா, அவுரங்கசீப் வந்து தக்காணத்துக்கு மேலே கவனம் செலுத்திட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சிவாஜியும் பீஜப்பூர் சுல்தான்லாம் வந்து அவுரங்கசீப்ட சமரசம் செய்கிற நிலைமைக்கு தான் வருவாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஷாஜகான் யார், அவுரங்கசீப்போட அப்பா. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ அப்போ வந்து அங்கே ஷாஜகானுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால ஷாஜகானுக்கு வந்து மொத்தம் 4 பசங்க இருப்பாங்க. ஓகேவா, அவுரங்கசீப் தான் அதில் 3வது பையன். ஷாஜகானோட பையன் வந்து தாரா ஷுக்கோன்னு இருப்பார். ஷாஜகானுக்கு அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும்னு, அடுத்த வாரிசு கொடுக்கணும், அரச பதவியை கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், மற்ற 3 சகோதரிகளையுமே கொண்டுட்டு அவுரங்கசீப் தான் ஆட்சிக்கு வருவார். ஸோ அவர் வந்து இப்போ அங்கே பிஸியாகிடுவார். அப்பா உடம்பு சரியில்லாமல் போனோன்னே என்ன ஆகிடும் அப்படின்னா, அங்கே பிஸியாகிடுவார் அவுரங்கசீப். அப்போ இந்த இடத்துல ஃப்ரீ ஆகிடும், தக்காணத்து சைடு அவர் காணும் இல்லையா, அப்போ இங்கிட்டு ஃப்ரீ ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவார் சிவாஜி, திரும்ப அவர் வேலையாக காட்ட ஆரம்பிக்கிறார். போய் ஒவ்வொரு கோட்டையாக பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இப்போ வந்து முகலாயர்கள் வந்து இந்த பக்கம் வரல இல்லையா, பீஜப்பூர் சுல்தானுக்கு வந்து சிவாஜி மேலே ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அஃப்சல் கான் அப்படின்னு ஒருத்தரை அனுப்புகிறாரு. ஓகேவா, இந்த அஃப்சல் கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வச்சுட்டு போயிருக்காரு. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலின்னு இதில் யாரை சொல்கிறாங்க, சிவாஜியை தான் அவர் அப்படி சொல்கிறாரு. ஓகேவா, அவங்க கொரில்லா முறையில் அப்படி தானே தாக்குதல் செய்வாங்க. ஸோ அந்த எலியை நான் சங்கிலியை கட்டி இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு வீராவேசமாக. ஆனால் என்ன ஆகுது, அஃப்சல் கானை சிவாஜி தான் கொண்டுறாரு. ஓகேவா, கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர் சுல்தான் அவன் அஃப்சல் கான் அனுப்பி ஒன்றும் வேலைக்காகலையா, அப்போ நானே வரேன் களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 1 வருஷம் போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி சிவாஜிக்கு வந்து அவருக்கு ஆட்சி கீழே இருக்க பகுதியை அவரே ஆட்சியாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ இதான் வந்து பீஜப்பூருக்கும் சிவாஜிக்குமான மோதல். ஓகேவா, அஃப்சல் கான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கும் முகலாயருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுரங்கசீப் தான் வந்து இப்போ என்ன ஆகுது, ஷாஜகானை விட்டுட்டு அவுரங்கசீப் வந்து அடுத்து பதவிக்கு வந்துடுறாரு, அரச பதவிக்கு. அவருக்கு வந்து இந்த தக்காணத்துக்கு மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சிவாஜியை அடக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் நோக்கமாக வச்சுட்டு சேஷ்டகான் அப்படின்னு ஒருத்தர். இந்த சேஷ்டகான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்புக்கு மாமனார் மற்றும் முகலாயத்தில் தளபதியாக படை தளபதியாகவும் இருக்கார். இந்த சேஷ்டகானை தக்காணத்தோட ஆளுநராக நியமிக்கிறாரு. இந்த சமயத்தில் இப்படி நியமித்தோடனே சரி அப்படின்ட்டு சிவாஜியை ஒரு பிளான் எடுத்துகிட்டு வராரு. எப்படின்னா, ஒரு கல்யாண கோஷ்டி மாதிரி திருமண குழுவினர் போல் என்ன பண்ணுறாங்க, ஒரு 400 பேரை கூட்டிக்கிட்டு சேஷ்டகானோட இல்லத்தில் போயிட்டு சேஷ்டகான் மேலே தாக்குதல் நடத்துகிறாரு சிவாஜி. ஸோ இதில் சேஷ்டகான் வந்து காயங்களோட துரத்தடிக்கப்படுகிறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவுரங்கசீப் அப்புறம் திரும்ப அவங்க மாமனாரை நீங்கள் வந்துருங்க, போதும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. இதான் வந்து சேஷ்டகான். ஸோ சிவாஜி பார்த்தோம். சிவாஜி என்ன பண்ணுறாரு, கோட்டைகள் எல்லாம் வரிசையாக கைப்பற்றுறாரு. சிவாஜியோட பாதுகாவலர் யார், தாதாஜி கொண்டதேவ் பாதுகாவலர். சிவாஜியோட மத குரு யார், ராம்தாஸ். ஓகேவா, கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றிக்கிட்டே வராரா. சிவாஜிக்கு மெயின் எதிரியாக இருக்கிறது யார், முகலாயர்களில் அவுரங்கசீப். ஓகேவா, இதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அனுப்புகிறாங்க, பீஜப்பூர் சுல்தான். அவங்க ஒரு எதிரி தானே, யார் அனுப்புகிறாங்க, அஃப்சல் கானை அனுப்புவாங்க. ஓகேவா, அஃப்சல் கானை கொன்றுவார் சிவாஜி, சிவாஜி தான் ஜெயிப்பார். இது யார் அனுப்புகிறாங்க, பீஜப்பூர் சுல்தான் வந்து அஃப்சல் கானை அனுப்புகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவுரங்கசீப் யார் அனுப்புவார், சேஷ்டகான் அனுப்புவார். சேஷ்டகான் வந்து அவுரங்கசீப்போட மாமனார். ஸோ இவரையும் சிவாஜி தோக்கடிச்சிடுறாரு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவுரங்கசீப்பு
ஜெய்சிங், ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவரை அனுப்புவார். ஸோ இவரை தான் வந்து சிவாஜியால் இது பண்ண முடியாது, ஜெய்சிங் தான் ஜெயிப்பார். ஓகேவா? ஜஸ்ட் இந்த நேமை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஷகானை திரும்ப கூப்பிட்டுட்டாங்களா, அடுத்து சூரத் நகரை கொள்ளடிப்பார் சிவாஜி. ஓகேவா? சிவாஜியோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மக்களை பாதுகாக்கணும். ஓகேவா? அவங்க மக்கள்கிட்ட மேலாதிக்கம் செலுத்திட்டு இருப்பாங்க. கொள்ளையடிக்கிறதும் முக்கியமான நோக்கம். கொள்ளையடிக்கிறது அவங்க மக்கள்கிட்ட கிடையாது, பக்கத்தில் தள்ளி இருக்கிற அண்டை நாடுகள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு வரதும் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ சூரத்துலங்கிற நகரத்தை வந்து 2 தடவை கொள்ளையடிச்சிருப்பாரு. ஓகேவா? 1664 கொள்ளையடிச்சிருக்காரு. அடுத்தது ஜெய்சிங். ஃபஸ்ட்டு அஃப்சல் கான், அப்புறம் ஷேஷ்டகான், அப்புறம் ஜெய்சிங். ஓகேவா? இப்போது இந்த ஜெய்சிங்கை வந்து யார் அனுப்புகிறாங்க? அவுரங்கசீப் தான் அனுப்புகிறாரு. இந்த ஜெய்சிங் யார் அப்படின்னா, இவர் ஒரு ரஜபுத்திர ராஜா. இந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுது, ஏன் சிவாஜியால் இதில் ஜெயிக்க முடியல அப்படின்னா, மூவாசம், இளவரசர் மூவாசம்னா முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு பின்னாடி அழைக்கப்பட்டவர். ஓகேவா? இவர் வந்து தக்காணத்துக்கு ஆளுநராக இப்போ பதவி வகிக்கிறார். ஏன்னா தக்காணத்துக்கு ஆளுநராக யார் இருந்தா? சேஷ்டகான் இருந்தார். சேஷ்டகானை திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க இல்லையா, அதனால மூவாசம்ங்கிறவர் வராரு, முதலாம் பகதூர் ஷா. இப்போ இங்கே வந்து எல்லா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க, ஜெய்சிங்க்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ராய்கர் கோட்டை இருக்கு இல்லையா, முக்கியமானது, இது ஞாபகம் வச்சு சொன்னோம் இல்லையா, சிவாஜி முடிசூடின கோட்டை. ஸோ இந்த ராய்கர் கோட்டைங்கிறது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றிட்டு வராங்க ராஜா ஜெய்சிங். புரந்தர் கோட்டை இருக்கு இல்லையா, 1665 ஜூனில் வந்து இந்த புரந்தர் கோட்டையை கைப்பற்றுறாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன ஆகுது, சிவாஜியால் தாக்கு பிடிக்க முடியல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூன் 11, 1665 அன்னைக்கு புரந்தர் உடன்படிக்கை போடப்படுகிறது. ஓகேவா? புரந்தர் உடன்படிக்கை தேதி முக்கியம். ஸோ இந்த உடன்படிக்கையின்படி சிவாஜி அவரோட கோட்டைகள்லாம் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு மன்சப்தாராக தான் செயல்படணும், முகலாய அரசுக்கு ஒரு மன்சப்தாராக தான் சிவாஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளப்படுகிறார். ஓகேவா? இதுதான் நடக்குது. சிவாஜி வந்து தனியாக ஆட்சி செஞ்ச மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இவங்க ராஜா ஜெய்சிங் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு மன்சப்தாராக, முகலாயரின் மன்சப்தாராக மாற்றப்படுகிறார். இதற்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சிங் ஒரு சதி வேலை பண்ணுறாரு. அதாவது சிவாஜியையும் ஒரு பையன் ஷாம்பாஜியும் நீங்கள் போயிட்டு முகலாய அரசவை இருக்கு இல்லையா, அங்கே போங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்ரா இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே இவர் வற்புறுத்தி, அங்கே ஒன்றும் நடக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கு நானே உத்தரவாதம் தரேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஆக்ராவுக்கு, முகலாயரோட அரசவைக்கு. ஆனால் அங்கே போன சிவாஜிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவமானப்படுத்தப்படுறாரு. ஓகேவா? அவர் அவமானப்படுத்தினோடனே மன்னருக்கு எதிராக சிவாஜி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிட்றாங்க சிவாஜியை. ஓகேவா? ஜெய்சிங் தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நான் பாதுகாப்பு தரேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பியும் ஆக்ராவில் சிவாஜி அவங்க பையனை என்ன பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பழக்கூடையில் ஒளிஞ்சிக்கிட்டு தப்பிச்சு வந்ததா சொல்லப்படுது. ஓகேவா? அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ முகலாயர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ஆப்கானில் வந்து ஆப்கானியர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே தக்காணத்தை கொஞ்சம் லூஸில் விட்டுருவாங்க. ஸோ சிவாஜி திரும்ப வந்து என்ன பண்ணுவார், அவரோட நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்கிறாரு. அடுத்தது மூவாசம் சொல்கிற முதலாம் பகதூர் ஷாவும் வந்து கொஞ்சம் சோம்பலுடன் இருக்கார். அவர் வந்து ஒன்றும் பிரச்சனைக்குரிய ஆளாக இல்லை. இதுதான் நடக்குது. ஸோ ஷாம்பாஜிக்கு வந்து ஒரு மன்சப்தார் 5000 அப்படிங்கிற ஒரு படிநிலையில் கொடுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, முகலாயர்களோட இந்த மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு சண்டை நடக்கும், அப்புறம் சமாதானம் ஆவாங்க, திரும்ப ஒரு சண்டை, திரும்ப ஒரு புரந்தர் உடன்படிக்கை போடப்படுது. இப்போ திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவர் தப்பிச்சு வந்துட்டார். அடுத்தது என்ன ஆகுதுன்னா, திரும்ப ஒரு மோதல் நடக்குது. என்னென்னா, சிவாஜிக்குன்னு ஒரு பீரார் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு நிலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஜாகீர் நிலம், அதை வந்து அவுரங்கசீப் திரும்ப எடுத்துக்குவார். ஸோ அப்போ அங்கே சிவாஜிக்கு கோபம் வருது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க இருந்த அவரோட படைகளெல்லாம் திரும்ப கூப்பிட்டுக்கிறாரு. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே ஒரு தடவை சூரத்தை கைப்பற்றிட்டாருன்னு சொன்னார் இல்லையா, களவாடிட்டு வந்தார் அப்படின்னு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1670 ஒரு தடவை சூரத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதனால் 1672 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, சூரத்துலேருந்து சவுத் அப்படின்னு சொல்லப்படுற வரி பெறுற உரிமையை வந்து
4ல் 1 பங்கு அந்த வருமானத்தை வந்து சிவாஜி எடுத்துக்கிறார். இதுதான் நடக்குது. ஸோ அரியணை ஏறுறார் சிவாஜி. எந்த வருஷம் இவ்வளோ போர் 1627 பிறப்பார். 1645 அந்த போரில் இராணுவத்துலலாம் திறமையாக ஈடுபட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நிறைய கோட்டைகளை ஒன்றா கைப்பற்றிட்டு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு 1674 என்ன நடக்குது, முக்கியமான வருஷம் ஜூன் 6 அன்னைக்கு அவர் ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறுகிறார். இதுதான் வந்து அந்த ராய்கர் கோட்டை. ஓகேவா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்ன இதோட சொல்லிக்கிறாரு? பட்டம் சத்ரபதி. சத்ரபதி அப்படின்னா சத்ரனா குடைன்னு அர்த்தம், பதினா தலைவன் அல்லது பிரபு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேவா? இதுக்கு அரசன் இல்லை பேரரசன் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜிக்கு தான் குறிப்பாக இந்த சத்ரபதி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தக்காணத்துக்கான போர் முயற்சிகள் இதெல்லாம் வந்து இங்கேயே கவனம் செலுத்திட்டு இருந்தார். இந்த கோட்டையை பிடிச்சதுக்கப்புறம் அரியணை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த தக்காணத்தில் போர் முயற்சிகள், தஞ்சாவூர் இதெல்லாம் எப்படி வருது இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். தக்கான போர் முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்கொண்டா சுல்தானோட ரகசிய ஒப்பந்தத்தில் யார் சிவாஜி கையெழுத்து போடுறாரு. இதுக்காக அவர் சில பகுதிகளை சிவாஜிக்கு தராரு. இப்படி தான் வந்து அவருக்கு இந்த பகுதி கிடச்சிருக்கு. எது செஞ்சி, வேலூர் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. இந்த பகுதிக்கு சிவாஜியோட சகோதர உறவு, அதாவது அவங்களோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன், ஓகேவா, வெங்கோஜின்னு சொல்லுவாங்க இல்லை எக்கோஜின்னு சொல்லுவாங்க, அவரை தஞ்சாவூரை நிர்வகிக்க சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. ஓகேவா? அந்த சமயத்தில் மதுரை நாயக்கர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கப்பமும் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செஞ்சின்னு கைப்பற்றின கோட்டை வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவாஜியோட கடைசி நாட்களை பொறுத்த வரைக்கும் 1674 முடிசூடுறாருன்னு சொன்னோம் இல்லையா. 1680 கரெக்டாக 6 வருஷத்தில் இறந்துடுறாரு சிவாஜி. ஓகேவா? இதனால் அவர் கடைசி நாட்கள் வந்து அவருக்கு மகிழ்ச்சியானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பையன் ஷாம்பாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா முகலாயர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துட்டு திரும்பவும் வரப்போ என்ன ஆகிடும்னா அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு பன்ஹலா கோட்டைக்குள்ள அனுப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சாம்பாஜியை வந்து என்ன பண்ணியிருப்பார், அவுரங்கசீப் கொன்றுப்பார். ஏன் அப்படின்னா அவுரங்கசீப்புக்கு பையன் இருப்பாங்க. அந்த பையன் பேர் வந்து என்னென்னா அக்பர் II, 2ஆம் அக்பர். ஓகேவா? அந்த 2ஆம் அக்பர் வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக செயல்படுறவனா இருப்பான். ஆனால் இந்த சாம்பாஜி என்ன பண்ணுவான், அக்பர் IIக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆயிரும், சாம்பாஜியை கொன்றுவாங்க பிளான் பண்ணி அவுரங்கசீப். ஸோ இதனால் சிவாஜியோட கடைசி நாட்கள் வந்து மகிழ்ச்சியானதாக இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்து இறந்துருப்பாங்க. சிவாஜி அரியணை ஏறினதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களே ஜுஜாபாயும் வந்து இறந்துருப்பாங்க. இவருக்கு வந்து காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்குனால வந்து இறந்திருப்பார். 53வது வயதில் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்தப்ப வந்து இந்த பகுதிகள்லாம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்ததில் மகாராஷ்டிராவில் இருந்த பகுதிகள்லாம் வந்து சிவாஜி கீழே தான் இருந்துச்சு. இந்த பகுதிகள் தக்காணத்தில் கீழே இருந்தது, வேலூர் செஞ்சு இந்த இதெல்லாம் வந்து அது சரியான முடிவு எட்டப்படலை. யார் இருக்கணும் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்லாமே வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், சிவாஜி, அதாவது ஷாஜி போன்ஸ்லே சிவாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜிக்கு வந்து ஆக்சுவலாக 2 ஒய்ஃப் இருப்பாங்க. சாய்பாய், சோராபாயின்னு 2 ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஒய்ஃபோட பையன் தான் சாம்பாஜி. ஓகேவா? சாம்பாஜி பார்த்தோம் இல்லையா. ராஜாராம்ங்கிறது 2வது ஒய்ஃபோட பையன். ஸோ சிவாஜிக்கு அப்புறம் வந்து பிரச்சனை நடக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாராம் வருவார், அப்புறம் இந்த தாராபாய் வருவாங்க. இந்த ராஜாராம்க்கே 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ ராஜாபாய் அவங்களோட பிள்ளைங்க, தாராபாய் இவங்களோட பிள்ளைங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இப்படி சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால தான் மராத்திய நிர்வாகங்கிறது சிவாஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி இருப்பார், ஷாகு இருப்பார். இவங்களுக்கு அடுத்து வந்து பேஷ்வாக்கள்கிட்ட போயிடும். பேஷ்வாக்கள்னு சொல்லப்படுற பிரதம அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிடுவது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிவாஜிக்கு பிறகு மராத்தியர் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ சிவாஜியோட மூத்த மகன் யார், ஷாம்பாஜி. இவரும் சில வெற்றிகள்லாம் பெறுறாரு. பகதூர்பூரை கைப்பற்றுறாரு, பீஜப்பூர், கோல்கொண்டா இது எல்லாமே வந்து வெற்றி பெறுது. ஸோ அவுரங்கசீப்புக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இளவரசர் 2ஆம் அக்பர் இருப்பார் அப்படின்ட்டு. அந்த 2ஆம் அக்பருக்கு, அவுரங்கசீப்போட பையனுக்கு ஷாம்பாஜி வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவுரங்கசீப்புக்கு பிடிக்காம சாம்பாஜியை சிறைப்பிடிச்சு ஜெயிலில் போட்டு கொன்றுவாங்க.
தான் நடக்கும். இந்த சாம்பாஜி இறக்குறப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாஜியோட கவி கலாஷ் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொருத்தர் இருப்பார். இவரையும் சேர்த்து அவுரங்கசீப் கொன்றுவார். ஸோ இந்த கவி கலாஷ் யார் அப்படின்னா சிவாஜி ஆக்ராலேருந்து தப்புனப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பாஜிக்கு பாதுகாவலராக விட்டுட்டு போயிருப்பாங்க கவி கலாஷ் அப்படிங்கிறவர். ஆனால் இவர் வந்து எப்படின்னா ஒரு புகழ்பெற்ற அறிஞர் கவிஞர் தான். ஆனால் இவரோட மேலாதிக்கம் தான் வந்து சாம்பாஜிக்கிட்டே இருந்திருக்கு. இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சாம்பாஜி கேட்பாரு. அந்த மாதிரி ஈவன் இந்த கவி கைலாஷ் வந்து எப்படி இருக்காரு, ஒரு மந்திரவாதியாக இருந்திருக்கிறாரு. ஸோ சாம்பாஜி கைது பண்ணப்போ கவி கைலாஷையும் அரெஸ்ட் பண்ணி சாம்பாஜியை கொண்டுட்டாங்க. ஓகேவா, 2 பேருமே கொண்டுட்டாங்க. சாம்பாஜிக்கு அப்புறம் யார் அப்படின்னா அவங்களோட பையன் ஷாகு. ஓகேவா, அவர் வரத்துக்கு முன்னாடி யார் வருவாங்க அப்படின்னா இந்த இடத்துல செஞ்சி இருக்கு இல்லையா, செஞ்சி கோட்டையில் ராஜாராம், அதாவது சிவாஜியோட பசங்க 2 பசங்க வருவாங்க. சாம்பாஜி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் சாம்பாஜி, செகண்ட் ஒய்ஃபோட பையன் இந்த ராஜாராம். ஓகேவா, ராஜாராமோட ஒய்ஃபு அவருக்கு ஒரு 2 ஒய்ஃப் இருப்பாங்க, தாராபாய் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க தான் அது. ஸோ இந்த செஞ்சி பகுதியில் வந்து சாம்பாஜி இந்த பக்கம் இருக்கார், மராத்தியரில். இந்த செஞ்சி பகுதியில் ராஜாராம் இருக்கார். ஓகேவா, இவர் இருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் தாராபாய் பார்த்துக்குவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சாம்பாஜியோட பையன் ஷாகு வருவார் அடுத்த ஆட்சிக்கு. ஆனால் இந்த ஷாகு வர்றது யாருக்கு பிடிக்காது, சாம்பாஜியோட பையன் ஷாகு வராரு. ஆனால் தாராபாய்க்கு இது பிடிக்காது. ஓகேவா, இவங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உள்நாட்டு கழகம் வருது. ஆனால் கடைசியாக ஷாகு தான் ஜெயிக்கிறாரு. ஸோ சிவாஜி, சாம்பாஜி, அடுத்து ஷாகு, இவங்க தான் வராங்க. ஸோ ஷாகுங்கிறவர் இவர் தான். ஷாகு அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து சிவாஜிட்டேருந்து இவர் குணங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அவுரங்கசீப்பால் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதனால நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அவங்க அப்பாவையும் சாகடிச்சிட்டு இவருக்கு சாகுன்னு பேர் வச்சுருக்காரு அவுரங்கசீப். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ என்ன ஆகும்னா ஷாகு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிற ஒருத்தர் பேஷ்வாவாக இருந்திருப்பார். ஓகேவா, இவர் ரொம்ப இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார். இவர் அரியணை ஏறணும், ஏன்னா தாராபாய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஷாகு அரியணை ஏறணும் அப்படிங்கிறதுக்காக பாலாஜி விஸ்வநாத்ங்கிறவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அவரை பேஷ்வாவாக போட்டுருவார் ஷாகு. இதுக்கடுத்து என்ன ஆகும்னா ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். இவர் போஸ்டிங்கை மட்டும் மெனக்கிட்ட போஸ்டிங் வாங்கிட்டார். ஆனால் அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். ஸோ பேஷ்வா தான் ஆட்சி செய்கிறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா தாராபாய் வந்து ஹோல்காப்பூர் அப்படிங்கிறத தலைநகராக கொண்டு அங்கே ஒரு ஆட்சி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வந்து என்னாகும் அப்படின்னா ராஜாராம் இருக்கார் இல்லையா, அவரோட 2 ஒய்ஃப் சொன்னோம் இல்லையா, தாராபாய் ஒருத்தவங்க, ராஜாபாய் ஒருத்தவங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தாராபாயையும் அவங்க மகனையும் ஜெயிலில் போட்டுட்டு இவங்க வந்துடுவாங்க, அவரோட 2வது ஒய்ஃப்காரங்க வந்துடுவாங்க. ஓகேவா, இதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க ஆட்சிக்கு. 2ஆம் சாம்பாஜி, ராமராஜா, 2வது ஷாகு, பிரதாப் சிங், இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியாக வந்து இந்த 2ஆம் ஷாஜி அப்படிங்கிறவர் 1848 ஆட்சி இல்லாமல், அவருக்கு அடுத்து யாரும் ஒழுங்காக ஆள்றதுக்கு ஆள் இல்லாமல் இறந்துடுறாரு. இவ்வளோதான். இதான் வந்து மராத்தியர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வருது. இதுக்கு அடுத்து இவங்களுக்கு அடுத்து ஷாகுக்கு அடுத்து வந்து பேஷ்வாக்கள் வருவாங்க. அதை பற்றி அடுத்ததில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மராத்தியர்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, மராத்தியர்களோட நிர்வாகம் வந்து ஒரு 3 வட்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வட்டத்தோட மையமாக யார் இருக்கார் அப்படின்னா சிவாஜி இருக்கார். அதோட முதல் வட்டத்தில் வந்து அவருக்கு எதுனா மக்கள் வந்து எந்த வகையிலும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறத மெயின் ஒரு மோட்டிவாக வச்சுருந்துருக்காரு சிவாஜி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இவங்க மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகம் அப்படிங்கிறத இவங்க வந்து மேற்கொள்ளலை. ஓகேவா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை காப்பாற்றி கொடுக்குறாங்க. கொள்ளடிக்கக்கூடாது, கொள்ளடிக்கிறதுலேருந்து சூறையாட்டிலேருந்து மக்களை காப்பாற்றி கொடுக்குறாங்க. அது போக வந்து மக்கள் சில வரிகளை கட்டுவாங்க. சவுத், சர்தேஷ்முகி, இது 2 ரொம்ப முக்கியமான வரிகள். ஓகேவா, இந்த 2 வரிகளை வந்து கட்டுவாங்க. 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பது தான் சிவாஜியோட நோக்கம். கொள்ளையடிக்கிறதுனா எது, அவங்க நாட்டை கிடையாது, பக்கத்து அண்டை நாடுகளில் வந்து போய் கொள்ளையடிச்சு வர்றது அதோட 3வது வட்டமாக சொல்லப்படுது. ஸோ மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 2 வரி சொன்னோம் இல்லையா, சவுத் மற்றும் சர்தேஷ்முகி, 4ல் 1 பங்கு 1/4, இது 1/10. இது எதுக்குன்னா பாதுகாப்பு, அவங்களுக்கு இவங்க பாதுகாப்பு வழங்குறதுக்காக அவங்க ஒரு கட்டணம் செலுத்துகிறாங்க. இது வந்து அரசருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்கிறாங்க. சர்தேஷ்முக்
சர்தேஷ்முகினா அரசருக்கு செலுத்தணும் இல்லையா, சர்தேஷ்முக் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிரதம தலைமையாக இருக்கிறது தான் அந்த சர்தேஷ்முக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சிவாஜி. ஓகேவா? அதனால் சர்தேஷ்முகி. எப்படிலாம் இவங்க ஆட்சி பண்ணாங்க, எந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஓகேவா? நிறைய பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க அரசை வந்து ஒரு 4 மாகாணமாக பிரிச்சிருக்காரு. வைஸ்ராய் அப்படின்னு சொல்லப்படுற அரச பிரதிநிதியும் இருந்திருக்காங்க. மாகாணங்களை பிராந்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பிராந்த் அப்படின்னு பிரிக்கப்படுறது. ஜாகிர் முறை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முகலாயர்களில் வந்து என்ன இருக்கும், ஜாகிர் முறை இருக்கும் இல்லையா, மன்சப்தார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அக்பர் தான் மன்சப்தாரி முறையே வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ ஜாகிர் முறை அப்படின்னா என்னன்னா, நிலங்களை கொடுக்கறது. ஓகேவா, நிலமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாகிருங்கிற முறையை ஒழிச்சிடுறாங்க. நிலத்தை கொடுக்காம உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு பணமாக வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் பின்னாடி வர பேஷ்வானால் இது வந்து மாறும். ஸோ இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து மரபு முறையில் வந்திருக்காது. இந்த மராத்தியர்கள் இருக்கப்போ பேஷ்வா முறை அப்படிங்கிறது வந்து மரபு சார்ந்து இருக்காது. இவங்க பையனுக்கே கொடுக்கலாம், அந்த மாதிரி பரம்பரையாலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க யார் நல்ல சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான், எந்த பதவியுமே வந்து பரம்பரையானது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கிராமங்களை தேஷ்முக் அப்படிங்கிறவரை ஆட்சி செஞ்சுருக்காரு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து ரீசன்ட் இதில் இருந்ததுனால மக்கள் எல்லாருமே வந்து இந்த பேரெல்லாம் வந்து இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, கிராமத்தோட தலைவரை பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. குல்கர்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆவண காப்பாளர் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஓகேவா, கணக்கர்லாம் இருந்திருக்காங்க. நிலத்தை வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, அளவீடு செஞ்சு தான் மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு நிலம் இருந்தால் நீங்கள் இவ்வளோ கட்டணும் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30% தான் வந்து டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு வந்து இந்த மாதிரி வரியெல்லாம் வாங்கி வைக்கிது. என்ன பண்ணுதுன்னா, பஞ்ச காலத்தில் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு தானியமாக கொடுக்குது, இல்லை ஒரு முன்பணம் அந்த மாதிரி கொடுக்குது. பின்னாடி வந்து அவங்க என்ன பண்ணா, தவணை முறையில் வந்து அந்த கடனை திரும்ப செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விவசாயத்துக்கு கால்நடை வாங்குறதுக்காக, இல்லை ஒரு விதை வாங்கணும், இந்த மாதிரி இன்னும் தேவைகள் இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு கடன்கள் கொடுத்துருக்காங்க மராத்தியர்கள். இராணுவத்தை பொறுத்த வரைக்குமே வந்து சிறப்பான இராணுவமாக இருந்திருக்கு. ஓகேவா, ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் இவங்க முகலாயர்கள்ட்ட அவ்வளோ பேர் இருந்தும், ஈவன் முகலாயர்கள்ட்ட என்ன இருந்தது, பீரங்கி படை இருந்தது இல்லையா. இவ்வளோ இருந்துமே மராத்தியர்கள் அந்த இடத்துல அவங்க தாக்குப்பிடிச்சு இருந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட இராணுவமும் அந்த இராணுவ வீரர்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த காலாட்படை, மாவலியை சேர்ந்த காலாட்படை சொன்னோம் இல்லையா, அதுதான் இவங்களுக்கு பலம் பொருந்தினாக இருந்தது. போக போக குதிரைப்படைகள் வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா, அதோட முக்கியத்துவமும் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு படை வீரனுமே யார், சிவாஜி வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஒவ்வொரு படை வீரனும் வந்து சிவாஜியால் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அப்போ அவர் இராணுவத்தில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, படை தளபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொறுப்பில் கோட்டையெல்லாம் பணி நிறைவு பெற்றனா ரிட்டையர்டான படை தளபதிகள் இருப்பாங்களா, அவங்க பொறுப்பில் கோட்டையெல்லாம் விட்டுடுறாங்க. படை வீரர்களுக்கு வீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வீடு கொடுத்துருக்காங்க, ஊதியமாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 4 பிரிவுகள் இருந்திருக்கு மராத்தியர்களோட படைகளில். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை, இந்த மாதிரி 4 பிரிவுகள் இருந்திருக்கு. மராத்தியர்கள்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர வேண்டியது இந்த கொரில்லா போர் முறை. ஓகேவா, இந்த காலாட்படை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க, ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 9 வீரர்கள் இருக்க ஒரு பிரிவுக்கு வந்து நாயக் அப்படின்னு பேர். எத்தனை பேர் இருப்பாங்க, 9 வீரர்கள் இருப்பாங்க, நாயக்னு பேர். ஓகேவா, 25 குதிரைப்படை வீரர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு ஹவில்தார் அப்படின்னு பேர். ஹவில்தார்னா 25 குதிரைகள் வச்சுருக்காங்க, ஹவில்தார். ஓகேவா, 5 ஹவில்தார், இந்த மாதிரி 5 ஹவில்தார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாருன்னா ஒரு ஜமால்தார். இது மாதிரி ஒரு 10 ஜமால்தார், ஓகேவா, இந்த மாதிரி 10 ஜமால்தார் இருந்தாங்க அப்படின்னா அவர் பேர் ஹஜாரி. ஸோ ஃபஸ்ட்டு பெருசு எதுன்னா ஹஜாரி பெருசு. ஓகேவா, இவங்கள்ட்ட எத்தனை பேர் இருப்பாங்க, 10 ஜமால்தார் இருப்பாங்க. அடுத்தது ஹவில்தார், ஜமால்தார். அடுத்து
ஜமால்தார் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட 5 ஹவில்தார் இருப்பாங்க. அடுத்தது ஹவில்தார், இவங்கக்கிட்ட 25 குதிரை வீரர்கள் இருப்பாங்க. ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட்டு. குதிரைப்படை தளபதிக்கு சாரி நௌபத் அப்படின்னு பேர். ஓகேவா, படை வீரர்கள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, பர்கிர்னு ஒன்று இருக்குது, ஷைலேதார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. பர்கிர் அப்படின்னா கவர்மெண்ட் மராத்தியர்கள் இருக்காங்களே அவங்க வந்து குதிரையை கொடுத்துருப்பாங்க. ஷைலேதார் அப்படின்னா இவங்களோட சொந்த குதிரையை அவங்க எடுத்துகிட்டு போருக்கு வருவாங்க. ஓகேவா, இதான் வந்து பர்கிர் ஷைலேதார் அப்படிங்கிற பிரிவு. இது போக வந்து குதிரைக்கு தண்ணி கொண்டு போகிறவங்க இந்த மாதிரி வீரர்களுமே கூட இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீதிமுறை வந்து பெரிய அளவில் நீதி நடந்த அந்த நம்ம கோர்ட் அளவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீதிமன்றங்களும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் கிராமத்தில் பஞ்சாயத்து அப்படிங்கிற நடைமுறை இருந்திருக்கு. ஓகேவா, இவங்கள்ட்ட தலைமை நீதிபதியை நியாயதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வழக்குகள்லாம் கொஞ்சம் இவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஹாஜர் முஸ்லிம் அப்படிங்கிறது தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்திருக்கு. அஷ்டபிரதான் மராத்தியர்களில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அஷ்டபிரதான். நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங்லாம் வந்திருக்கு, பொறுத்துகளை வந்திருக்கு. ஓகேவா, யார் என்ன இது அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். நிறைய டைம்ஸ் வந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பேஷ்வாக்கள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பந்த் பிரதான் அப்படின்னா பிரதம அமைச்சர், அமத்யா மஜும்தார்னா நிதி அமைச்சர், சச்சிவ் சுர்னாவிஸ்னா செயலர், வாக்கியநாவிஸ்னா உள்துறை அமைச்சர், சுமந்த்னா வெளியுறவு அமைச்சர், நியாயதீஷ் பார்த்தோம் இல்லையா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர், நியாயம் நீதிபதி வச்சுக்கலாம், பண்டிட் ராவ்ங்கிறதுல அர்ச்சகர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 8 பேரை பற்றின இது. பேஷ்வாங்கிறது தான் பிரதம மந்திரி, நிதி அமைச்சர்னு சொல்லப்படுற அமத்யா பொது கணக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்து கையெழுத்து போடணும். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஆவணங்கள் வடிவில் பராமரிக்கணும். சுமந்த்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சச்சிவ் அல்ல சுர்னாவிஸ் அப்படின்னா உள்துறை செயலர், அன்றாட கடித போக்குவரத்தை பற்றிலாம் கவனிக்கணும், அதில் வரைவுகள்லாம் திருத்துறது, இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் சாரி நௌபத்னா தலைமை தளபதி, இல்லை குதிரைக்கு தளபதின்னு பார்த்தோம் இல்லையா இவங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து அந்த 8 பேர் அஷ்டபிரதான் மராத்தியர்களில் அமைச்சர்களாக செயல்பட்டவங்க. அஷ்டபிரதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பேஷ்வாக்கள். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டோம். பேஷ்வாக்கள், இன்னும் அவங்க பேஷ்வாக்களுக்கு அடுத்து அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டில் பேஷ்வாக்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, இதில் இடையில 3ஆம் பானிபட் போர், ஆங்கிலேய மராத்திய போர்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது போக வந்து புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரே வீடியோவாக பார்த்தா கொஞ்சம் இதாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 2 வீடியோவாக இதை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.